ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பரிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மகே. மேஷ ராசினருக்கு 2025 வருடம் 1/1/2025 கூட்டுத்தொகை 9. செவ்வாயுடைய நண்பர், செவ்வாயுடைய எண் நம்பர் 9 வருகிறது. ஆக வருடம் பிறக்கும் போது மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் அவர்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து இணைந்திருக்கிறார். குரு வக்கரமடைந்திருக்கிறார் 2ஆம் இடத்தில். 4ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். 6இல் கேது, லாபஸ்தானத்தில் சனி, சனியுடன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். ராகு விரயத்தில் இருக்கிறார். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே முடித்து விடுவீர்கள். தாங்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். செய்யும் முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் நடைபெறும். இந்த வருடம் மே மாதம் 15ஆம் தேதிதான் குரு பெயர்ச்சி. அதுவரை குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். கேது பகவான் மே 18ஆம் தேதி வரை சாதகமாக இருக்கிறார். அதன் பின்பு ராகு பகவான் சாதகமாக வந்து விடுவார். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 7.5 சனியில் விரைய சனி ஆரம்பிக்கிறார். ஆக முதல் 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மறைமுக எதிரிகளை இனம் கண்டு விளக்குவீர். சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும். தேவைக்கேற்ப வருமானங்கள் வந்தாலும் அதன் பின்னரே செலவுகளும் வரலாம். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பயிர்களை பயிரிடவும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரவும் நீர்ப்பாசன வசதிகளை அறிந்து கொள்ளவும் தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக கையாள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். துரித வகை உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை உண்ணக்கூடாது. கழிவு உறுப்புகள், தோல் பற்றி மூட்டுகளில் வலிகள் வரலாம். பெண்களுக்கு எதிலும் அவசரமின்றி செயல்பட வேண்டும். வாழ்க்கை துறையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் உங்கள் புகழ் உயரும். சுபகாரிய செயல்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உருவாகும். சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். நன்றாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக மேல்நாடு சென்று படிக்கலாம். உயர் கல்வி குறித்த எண்ணம் நிறைவேறும். விருப்பமான துறைகளில் படிக்கலாம். சிலர் வெளி விளையாட்டிலும் ஈடுபடுவர். ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். இடமாற்றம் உண்டாகலாம். சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் உண்டாகும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை நன்றாக முடித்து திறம்பட செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். திறமைக்கேற்ற வேலைகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். புதிய தொழில் சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர். பத்திர பதிவுகளில் விழிப்புணர்வு வேண்டும். பட்டா, அசலா, நகலா என்று பார்க்க வேண்டும். ஏதாவது வில்லங்குகள் இருக்கிறதா என்று நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அடுத்து ஆட்டோமொபைல், இயந்திர உற்பத்தி, உதிரிபாக தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் மேற்படும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்க்கலாம். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் பெருகும். அரசு வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களால் நன்மைகள் உண்டு. எதிர்பாலின மக்களிடம் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். நல்ல வருமானத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மதிப்பு மரியாதை உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். கட்சியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும்.
உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும். தொண்டர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவு கிடைக்கும். வழிபாடுகள்: திருச்செந்தூரில் உள்ள முருகனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். உடல் நலன், மனநலன் நன்றாக இருக்கும். ஆகவே மேஷ ராசியினருக்கு நாம் ஏறத்தாழ அவர்களுக்கு ஒரு 70% மதிப்பெண்களை தாராளமாக கொடுக்கலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ரிஷபராசி ரிஷபலக்னத்திற்கான 2025 பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அம்மா நிறைய வாழ்க்கையில ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் காணு வந்திருக்கிறோம். நல்ல நாங்க திறமசாலி, நல்லா ஒரு உழைப்பை போடக்கூடியவர்கள், நல்ல அறிவு, புத்தி பலம் எல்லாமே இருக்கு. நிறைய உழைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில இவ்வளோ ஒரு டேலண்ட்லாம் இருந்து கூட எங்களுக்கு ஒரு சிறப்பான நிலை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கான ஒரு ஜாக்பாட் வருடம் அப்படின்னு சொல்லலாம். உழைக்க போகிறோம், உழைப்பாளி நாங்க அப்படின்றவங்களுக்கும், அதே போல் ரிஷபம் பணம் இல்லைன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரி பணத்தை நோக்கி நாங்கள் ஓட போகிறோம். எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் திட்டமிட்டு கொள்ளணும். ஏன்னா பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் பணமே வாழ்க்கையாகவும் ஆகிடக்கூடாது. பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு தேவையானது உறவுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம், அதுக்கப்புறம் தான் மணி. இந்த உறவு நல்லா இருந்தால் நம்மளுக்கு ஆரோக்கியம் வந்துட போது. ஆரோக்கியம் வந்தால் நம்ம மணியை ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். இந்த 3ல் 1 இல்லைனா கூட நமக்கு லைஃப் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு இந்த வருடம் இந்த கர்ம கிரகங்கள்லாம் பயிற்சி ஆக போகிறாங்க. ராகு, கேது, சனி, குரு இவர்களுடைய பயிற்சியெலாம் இவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9, 10 கூடிய சனீஸ்வர பகவான் 11க்கு வந்துடுவார். ராகு நம்மளுக்கு 10க்கு வந்துடுவார். நல்லா ஒரு குருவும் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ தொழிலில் நாங்கள் எட்ட முடியாத ஒரு சிறப்பான நிலையை அடைய போகிறீங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ஒரு கடை வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் சரி, ரொம்ப அருமையாகவே இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி இதெல்லாமே கிடைக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். என்ன கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸ்லாம் நல்லா கிடச்சிரும். நல்லாவே உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் இந்த காலகட்டம் குருவானவர் நமக்கு 2ன்ற இடத்துக்கு வரார். அப்போ குடும்பத்தில் மீது, அதே போல் கலத்தரத்து கூட இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிகப்பெரிய மாற்றங்களை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸை குடும்ப வாழ்க்கையில் காணுவோம். அப்போ நம்ம வெளில ஒரு ஆள்கிட்ட பழகுறோம், இல்லை சரௌண்டிங்ஸில் இருக்கிறோம், ஒரு நெருங்கிய சொந்தம், இல்லை ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்ட பழகுறதுனால ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் நம்ம இது கம்பி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பெசகினாலும் நம்ம வாழ்க்கையே நம்ம ஒரு சில பதில்களை எல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நம்ம பணம் சார்ந்த விஷயங்களில், தொழிலெல்லாம் இந்த காலகட்டம் தொழில் செய்யணும், சம்பாதிக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தோடையே போயிடக்கூடாது. நம்ம போகிறது நேர்மையான வழியா, நம்ம செய்யறது நேர்மையான செயலா அப்படின்ற ஒரு சிந்தனை நோக்கோடு நம்ம போகும்போது நமக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே அடைஞ்சிரும், கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ரிஷபம் ஒரு பெரிய அதுக்கிட்ட ஒரு மனக்குறையே இருக்கும். எங்கள் அம்மா என்னதான் நான் அவங்கக்கிட்ட பாசமாக போனாலும் அவங்க ரொம்ப கண்டிப்பான அம்மா எங்கள் அம்மா அப்படின்ற ஒரு அவங்கக்கிட்ட அந்த ஒரு இது ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது. மனக்குறைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், என்னதான் சொன்னாலும் நீ என்னதான் கண்டிச்சுட்டே இருப்ப பாரு, எப்போ தான் என்னையே தான் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்ற ஒரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க அம்மா மேலே அது ஒரு கம்ப்ளைண்ட். ஏன்னா 4ஆம் இடமே சூரியனுடைய வீடாயிற்று. அவங்க இன்னும் ரொம்ப கொஞ்சம் கெத்தாக இருக்குவாங்க. எல்லாரும் ஒரு அன்பாக சொன்னால் அவங்களுடைய அன்பே ஒரு மெர்டலான அன்பாக இருக்கும். இங்கே வா போ அப்படின்ற மாதிரி ஒரு அன்பாக இல்லையே, அப்போ அவங்களுக்கு ஒரு அதிகார தோரணையாக இருக்குன்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் மறந்துடுங்க. அந்த தாய்க்கு உங்கள் மேலே அவ்வளோ கேரிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு லக்கி சாமே உங்கள் அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க, பெண்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிங்கிள் ஆகி அவங்களுக்கான ஒரு செயல்பாடுகள் எல்லாம் செய்து அவங்கள மகிழ்விக்கிறீங்க. அது மேலே தாய் வயதில் இருப்பவங்களுக்கு தாயை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ. அம்மாலாம் பெற்றவர்கள் என்றைக்குமே பிள்ளைங்கக்கிட்ட தேவையில்லாத கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்க கூடாது. அவங்க தேவையில்லாத கேட்டால் கூட யார் ஒருவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன குறைகளை தீர்த்து அவங்களுக்காக நம்ம அம்மா அப்பா கேட்குறது, நம்ம பிள்ளைங்களை கேட்குறது, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவருடைய தேவைகள் எல்லாம் கடன் வாங்கி கூட பூர்த்தி செஞ்சணும்னு சொல்லிடுறாங்க. அந்த கடனை கூட நம்ம கட்டிடுவோமா. அப்போ வீட்டில் அவங்க மனக்குறையாக உழவும்போது நம்ம வீட்டில் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்லாம் இருக்காது. அதனால் பெற்றவர்களுக்குரிய கடமை, குடும்பத்துக்குரிய கடமை இதெல்லாம் செய்யும்போது, ஏன்னா அவங்க 10க்குரியவர் சனீஸ்வர பகவானாக வந்துடுவார். அதனால் இந்த காலகட்டம்
உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள். ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ்லேருந்து, ஒரு இடம், வண்டி, வாகன சேர்க்கை இதெல்லாம் வாங்குறதுலேருந்து, சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் மதிப்பு கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். என்ன பண்ணணும், எல்லாத்துக்கான முயற்சியை போட்டுருங்க. ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் கடந்து வந்துடலாம். ஏன்னா 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் இதெல்லாம் சொன்னாலும் நீ சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்றதையும் சொல்லும். அப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்றத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம அன்னையை அரவணைத்து அன்பாக போகும்பொழுது அனைத்து விதமான பலன்களையும் ரிஷபராசி அட்டகாசமாக பெறும். ரிஷபராசிக்கு லக்னக்காரர்களுக்கு ஜாக்பாட் சொல்லியாச்சு. தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பேர் இப்படின்னு அனைத்து வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள். தசாபுதி சிறப்பாக இல்லை அப்படின்றவங்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. தாமரைப்பூ வாங்கி கொடுங்க கோயிலுக்கு போகும்பொழுது வெள்ளிக்கிழமை. அப்படி இல்லையா பன்னீர் ரோஜாவும் வாங்கி கொடுக்கலாம். தாமரை பூக்கு சமமானது பன்னீர் ரோஜாவும் நம்ம கிடைக்கல. ஏன்னா தாமரைப்பூ இந்த விசேஷ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50, 100லாம் விற்கும். அதுக்கு பன்னீர் ரோஜா கூட தாராளமாக வாங்கி தரலாம். அன்னதானம் நிறைய பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறீங்களோ அதே போல் இந்த பெட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த வளர்ப்பு பிராணிகள் அவங்களுக்கு வந்து உணவு தர்றது, இல்லை அந்த வளர்ப்பு பிராணிகள் பண்ணுற அந்த ஒரு அசோசியேஷன் இருக்கும், அந்த ஒரு அமைப்புலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம டொனேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். ரிஷபம், இந்த வருடம் புதிய வாய்ப்புகள், புதுமையான முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி நிச்சயம் உண்டு. பண வருவாய் அதிகரிக்கும் வருடமாக காணப்படுகிறது. ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷபராசிக்கு வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பாருங்க. சரிங்களா? அப்போ லாபத்தை நோக்கி போக போறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு மாதத்திற்கு பிறகு சுக்கிர பகவான் வந்து உச்சமடைய போகின்றார். அதாவது தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரப்போறாருங்க சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபங்கள் வந்து குவியக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாத இறுதியில் ஓகேங்களா ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். அப்போ குடும்பம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்கிறது வந்து ஒரு இண்டிகேஷன் காட்டுது. அந்த விஷயத்தை மட்டும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ குடும்பம் சம்பந்தமான அதாவது குடும்ப நபர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுங்க. சரிங்களா? பூர்வீக ஸ்தானத்தில் வந்து பதியுது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பூர்வீகத்தின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஓகேங்களா? லாபங்கள் அதிகரிக்கும். இதே இதில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. அப்போது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். சரிங்களா? குரு பகவானுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்போது வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே குறைங்க. எதிர்பாராத இடத்துலேருந்து பணவரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9ஆம் பார்வையில் எங்கே விழுதுன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுதுங்க. தொழிலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரொம்ப பேர் ரிஷபராசிக்காரங்க வச்சுருப்பாங்க. தாராளமாக தொழில் தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்குவீர்கள். அந்த தொழிலின் மூலமாக குரு பெயர்ச்சி வர வரைக்கும் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஏற்றங்கள். ஓகேங்களா? தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள், அது பார்த்தீங்கன்னா லாபமாக வரக்கூடிய மாற்றங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வர போறாரு. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தொழில் ஸ்தானம் வந்து மிக மிக சிறப்பாக மாறப்போகுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. எதிர்பாராத லாபங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. சரிங்களா? ரிஷபராசிக்கு நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணுமா? ஓகேங்களா? தாராளமாக தொழில் தொடங்குங்க. அந்த தொழில் வந்து பெரிய லெவலில் லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து பொருள் வரவுகள், தன வரவுகள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஆனால்
சனி பகவான் வந்து அவருடைய 3ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால தொழிலில் முதலீடுகள்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த டயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? சில பேர் நமக்கு தான் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு அவசரப்பட்டது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல தான் அவருடைய பார்வை பதியுது. அப்போ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதை விட என்னென்னா பயணங்கள் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வருஷத்தில் வந்து பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் செய்வதில் நிதானமாக இருந்துக்கோங்க. பணம் வந்துட்டு இருக்கு, கரெக்டு தான், இருந்தாலுமே அதை எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணுமோ அதோட சேஃப்டி பண்ணுங்க. அதுதான் மிக மிக சிறப்பு. ஏன்னா சனி பயிற்சி வேறு நடக்க போகுது இந்த வருஷத்தில். அப்போ சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகின்றார். அப்போது இந்த செலவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது படுத்தோன்னா நல்ல நிம்மதியாக தூங்குவோம். ஆனால் இந்த டயத்தில் வந்து அந்த தூக்க குறைவுகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? சின்ன ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துகிட்டே தான் இருக்கும். நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. இதேமாரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல உணவுகள் தான் வந்து வெளில போய் ஹோட்டலில் அப்படின்னா வெளில சின்ன கடையில் போய் சாப்பிடுவோம். ஆனால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டுப்போன உணவுகள் வந்து வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் மேலே அந்த மேக்கப் போட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும். அதனால் ரிஷபராசிக்காரங்க உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். தொழிலில் லாபங்கள் ஏற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். முக்கியமாக குடும்ப நபர்கள்ட்ட வந்து நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக நிதானமாக பார்த்து பேசுங்க இந்த வருஷத்தில். மீண்டும் சந்திப்போம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, பொதுவாக ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லணும். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணணும். அழகு அப்படின்றது மேலோங்கிறது ரிஷபத்தில். அழகு, அன்பு, பாசம், கனிவு, கரிசனம், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கிறது என்ன ஒரு ராசியில் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் மேலோங்கி நிற்கும். பொதுவாக வந்து பாருங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. சும்மா 2 நாள் ஒரு பையன் பேசினா, 2 நாள் ஒரு பொண்ணு பேசிச்சுனாலே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அஷ்டமத்து ராசி மேலே அட்ராக்ட் ஆவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் பெரும்பாலும் துலா மேலே அட்ராக்ட் ஆகும். கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி என்னென்னா சுத்தமாக ஒத்து வராது. இந்த மாதிரிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் நிறைய அன்பு, பாசம் இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க. ரிஷபம், கடகம் எல்லாம். ஆனால் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் அது கிடைக்கிறதில்ல. பட் கிடைக்கல அப்படின்னாலும் நான் வந்து அஃபெக்ஷனாக தான் இருப்பேன், நான் ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருப்பேன் அப்படி யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் ரிஷபம் ரொம்ப சென்சிட்டிவ், மென்டலி ரொம்ப சென்சிட்டிவ். நம்மளை வந்து தாங்கணும், சாப்பிட்டியம்மா, தூங்குறியம்மா அப்படின்னால கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி. ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா அந்த எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. பெரும்பாலும் எதிர்பார்ப்புன்றது யாருமே ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்டும் சரி, குழந்தைங்களும் சரி, அம்மா அப்பா கூட ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா ஏமாற்றங்கள் ரிஷபத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. ரிஷபம் அப்படின்னாலே எப்பயுமே ஏதாவது ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025 சொல்கிறதுக்கே இல்லைங்க. நான் நினச்சேன், நடந்துச்சு. நான் யோசித்தேன், கிடச்சிருச்சு. நான் பண்ணலாமான்னு நினச்சேன், பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. இது ஆகாதுன்னு நினச்சேன், இது நடந்துருச்சு. இது கிடைக்காதுன்னு நினச்சேன், நடந்துருச்சு. இப்படி எல்லாமே பாசிட்டிவாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அதிசயம் அப்படின்னு தான் சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இது எல்லாமே நடக்குது? என்னங்க சும்மாவே சொல்கிறீங்களா? சும்மாவேலாம் சொல்லலைங்க, உண்மையாகவே தான் சொல்கிறேன். பொதுவாக ரிஷபம் இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. 2025 இஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொதுவாக வந்து பாருங்கள், இவ்வளோ நாள் வரைக்கும் ரிஷபம் ஒரு குடத்துக்குள்ளே ஒரு விளக்கு, பிரகாசமாக எரியிற ஒரு விளக்கு வச்சுட்டோம், ஒரு குடத்துக்குள்ளே வச்சுட்டோம், அது மேலே ஒரு தட்டம் போட்டு மூடிட்டோம். அப்போ அந்த வெளிச்சம் அப்படின்றது வெளியே தெரியவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் ரிஷபத்துக்கு எப்படின்னா அந்த குடத்துக்குள்ளே இருக்க விளக்கை எடுத்துட்டோம், பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டோம். ஸோ அந்த வெளிச்சம் அப்படின்றது அந்த ரூம் ஃபுல்லும் பிரகாசிக்குது. எவ்வளோ ஒரு அளவுக்கு பிரகாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரகாசிக்குது. அப்படி தான் இருக்கும் ரிஷபத்துக்கு லைஃப் இந்த 2025. யோசிப்போம்,
நம்மளுது தானே, நம்மளுக்கு தான் நடக்குதா இதெல்லாம் அப்படின்னு கிள்ளி பார்த்துப்போம். அந்த மாதிரி இருக்கும் ரிஷபம். நானும் ரிஷப ராசி, ரிஷப லக்னம் தான். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நல்லது நடக்க போதே அப்படின்னு எனக்கும் ஒரே சந்தோஷம்தான். பட் பியாண்ட் தட் இந்த ரிஷபத்துக்கு வந்து ஏன் எதனால் இவ்வளோ நல்லது அப்படின்னா, மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பயிற்சி வந்து பாருங்கள், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்துக்கு போகிற சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாப சனியாக வராரு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லாப சனி இருக்குது அப்படின்னாலே எங்கள் அப்பா அது ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவாங்க. என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். லாப சனி, அதாவது 11ஆம் பாவத்தில் சனி இருக்குது, நம்ம கட்டுக்கட்டாக பணம் சேருமா. 11ஆம் பாவத்தில் ராகு இருக்குது, நம்ம மூட்டை மூட்டையாக பணம் சேருமா அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 11ஆம் பாவத்தில் சனி இருக்கிறது அப்படின்றது நல்ல லாபத்தை கொடுப்பார். பொதுவாகவே சனி பகவான் ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இது சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. சுக்கிரனும் சனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஏதாவது அவனை சந்தோஷப்படுத்துகிற விதமாக இல்லை அவளை சந்தோஷப்படுத்துகிற விதமாக நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அதே தான் சனி பகவானும் செய்வார். அப்போ சனி பகவான் ரிஷபராசிக்கு எப்பயுமே நல்லது செய்வார். பாக்யாதிபதி, யோகாதிபதி, லாபாதிபதியாக இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்தில் வரார், 11ஆம் பாவத்தில் வரார். இது மட்டும் இல்லைங்க, ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தில் வருவார். பொதுவாக 10ஆம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு எப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்தாலும் அவங்க ஒரு சின்ன கிராமத்தில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு டாக்டர் ஒரு சின்ன கிராமத்தில் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. நேராக பாம்பே மாதிரி, டெல்லி மாதிரி, சென்னை மாதிரி, பெங்களூர் மாதிரி சிட்டியில் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டம், 100 பேருக்கு தெரிஞ்சவங்கள ஒரு லட்சம் பேருக்கு தெரிய வைப்பார். அந்த பிரம்மாண்டம், அந்த ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய விங்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய பப்ளிசிட்டி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு கொடுப்பான். ஸோ இன்னொன்று ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, எப்போ வந்து பாப கிரகங்கள், நிழல் கிரகங்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தில் வருதோ, சுபஸ்தானத்தில் வருதோ, அப்போ அவங்க அபரிவிதமான ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் 10ஆம் பாவம், அவன் ஷேடி பிளானட், அதாவது சாயா கிரகம், நிழல் கிரகம்னுவாங்க, அவன் தொழில் ஸ்தானம், சுபஸ்தானம். அதே மாதிரி சனி பகவான் அசுபன், அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் அசுபன்றது வந்து அவர் அவ்வளோ சுபராக வர்றதில்லை, அவர் அசுபராக வராரு. அவர் வந்து 11ஆம் பாவம், நல்ல ஒரு லாபஸ்தானம், சுபஸ்தானம் அங்கே வர்றதுனால. ஸோ ஜோதிடத்தினோட எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டேன். சும்மாவே சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த சனி, லாப சனி அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன ஆகும், பெரும்பாலான ரிஷபராசிக்கு பணம், வசதி, வாய்ப்பு, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே பேரு புகழ் கிடைக்கும், மாலை மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து வந்து சனி பகவானோட பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ ஜென்மங்களில் இது வரைக்கும் இப்போ நான் 3 பிறப்பு எடுத்திருக்கேன்னா, இது 4வது பிறப்புனா, அந்த 3 பிறப்பில் நான் என்னென்னலாம் நல்லது செஞ்சேன் அத்துணை நல்லதுக்கான பலனையும் அவர் இப்போ கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம். ஏங்க எங்களுக்கு பெருசாக வந்து பல ஜென்மங்கள்லாம் நம்பிக்கை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல ஜென்மங்கள் இருக்குது, பல பிறப்பு இருக்குதுன்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்ற மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்தளிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லலைங்க, ஆன்றோர்களும் சான்றோர்களும் சிவனடியார்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு பிறப்பில் நாம் பெற்ற கல்வி, நாம் பெற்ற ஞானம்ன்றது 7 பிறப்புக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. நம்புங்க. அதையும் மீறி நம்பலை அப்படின்னா, இப்போ தோராயமாக உங்களுக்கு ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 34 வயசு வரைக்கும் நம்ம செஞ்ச நற்பலன்கள் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, நல்லது செஞ்சுருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செஞ்சோமோ, அந்த நற்பலன்களோட பிரதிபலன், அந்த நற்பலன்களோட ஒரு பெனிஃபிட்ஸை சனி பகவான் இந்த நேரத்தில் கொடுப்பாரு. இந்த சனி பயிற்சி, இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி அமேசிங்காக இருக்குது. 5ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால, 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரிஷபத்துக்கு வந்து பாருங்கள், ஹஸ்பண்டும் பிரச்சனை, பிள்ளைங்களும் பிரச்சனை, சொந்தமும் பிரச்சனை, பந்தமும் பிரச்சனை. அந்த மாதிரி பிள்ளைங்களால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்
அத்தனையும் போகக்கூடிய காலம். சனி பகவான் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். பிள்ளைங்க ரொம்ப வருஷமாக நீட் படிக்குதுங்க, 3-4 அட்டம்ப்ட் ஆயிடுச்சு, 2-3 அட்டம்ப்ட் ஆயிடுச்சு, இது 4வது அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்ட் அப்படிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஹெல்ப் பண்ணுவார். கஷ்டப்பட்டு காசு கொடுத்து MBBS சேர்த்துட்டுங்க, படிக்க மாட்டேன் பயப்புள்ள அப்படின்றீங்களா, புள்ள படிக்கும். இந்த மாதிரி இப்போ என்னோட தகுதி என்னோட தகுதி, எங்களோட குடும்ப கௌரவம், இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணை ஒரு பையனை லவ் பண்ணுதுங்க. இந்த குடும்ப கௌரவம் தகுதின்றது இந்த ஜாதி மந்தம் இல்லைங்க, அதையும் மீறி குடும்ப ஒரு தன்மைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியெல்லாம் காம்ப்ளிகேஷன் சார்ட் அவுட் ஆகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி எந்த விதத்தில் பசங்களோட அவமானம், பசங்களால் தலைக்குடிவு, பசங்களால் அசிங்கம் அப்படின்னு இருக்கோ அத்தனையும் பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தீர்த்து வைப்பார். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அவரோட பார்வை பலம் 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம், அஷ்டமஸ்தானம். அந்த துஷ்தானத்தில் அவர் பார்வையிடுறதுனால நம்ம ரிஷபம் இந்த போன வருஷம், அதாவது 2024 ஜென்ம குருவும் போது பாருங்கள், ஜென்மத்திலே குரு இருந்தார் இல்லையா, நிறைய ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா கூடான் நட்பு அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொன்னேன் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது சொன்னேன். பட் பியாண்ட் தட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட பழக்கம், இல்லைனா அதே செக்ஸ் ஜெண்டர்ஸோட பழக்கம், அதனால் அசிங்கம், அவமானம், சொசைட்டியில் அவப்பேர், சொல்லு, வீண் பழி பாவத்துக்கு ஆளானது, வீணாக கெட்ட பேர் எடுத்துக்கிறது, ஒழுக்கம் இல்லை அப்படின்ற ஒரு நேம் எடுத்துக்கிறது, இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்திங்களா. அதுக்கெல்லாம் தீர்வு சனி பார்வை கொடுத்தோம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க, பெரிய ப்ளஸ்ஸை நான் பார்க்குறேன். அப்போ ரிஷபம் ஃபஸ்ட்டு சனி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்களா, ரைட்டு. இந்த 2.5 வருஷமும் இது இருக்க போதா, இப்போ இது 1 வருஷத்துக்கான பலன் தான். ஆனால் நெக்ஸ்ட்டு சனி பயிற்சி வரைக்கும் இதுதான் பலன். சரி, அடுத்து பாருங்கள் குரு பகவான் ஜென்ம குருலேருந்து எங்கே போகிறாரு, மிதுனத்துக்கு போகிறார். 2ஆம் பாவம். 2ஆம் பாவம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம், வசதி வாய்ப்பு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இருக்கும். நம்ம பேசுகிற பேச்சுக்கு பொதுவாக ரிஷபம் பேசுகிற பேச்சுக்கு மரியாதை இருக்காது குடும்பத்தில். ஆனால் இப்போ அதிசயமாக ரிஷபத்துக்கு பேசுகிற பேச்சுக்கு மரியாதை அப்படின்றது வரும். நம்மளே பார்த்திங்கன்னா வெகுண்டு எழுவோம். சனி நல்லா இருக்கார், அதனால நம்மளுக்கே ஒரு உத்வேகம், ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் ஜாதகத்தில் சனி 2ஆம் பாவத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, பெருசாக நிம்மதி இல்லை, உங்களை அடிமையாகவே வச்சுருந்தா கூட இப்போ நீங்கள் பேசுவீங்க பயங்கரமாக. பொதுவாகவே சனி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அடமெண்ட்டாக பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, அவங்க அடங்குவாங்க. ஸோ ரிஷபம் அடங்கி இருந்தவங்க கூட ஒரு எம்ஜிஆர் படம், அவர் டபுள் இதில் நடிப்பார் பாருங்க, ஒருத்தர் பயந்து இருப்பார், இன்னொருத்தர் கோலை தூக்கி அடிப்பார் பார்த்தீங்களா, சாட்டையை போட்டு அடிப்பார் பார்த்தீங்களா நம்பியார். அந்த மாதிரி ரிஷபம் அது டியூவல் கேரக்டர், இது ஒரே கேரக்டர் டியூவல் பர்சனாலிட்டியாக மாறும். அப்படியே வெகுண்டு எழுந்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடங்கி இருந்ததெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி பொதுவாக ரிஷபம் ஈல்டிங், அடங்கி போவாங்க, கூலாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா என்னையே நீ ரொம்ப நாள் அடக்கி வச்சுருக்க, நான் பண்ணுறேன் இப்போ நீ அடங்கு அப்படின்ற மாதிரி எழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இப்படியும் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ குரு சொல்லியாச்சு, தன குடும்ப வாக்குஸ்தான குரு இருக்கிறதுனால சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். காசு பணம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க, நம்ம தொழில் ஓஹோன்னு இருப்போம், தைரியமும் வந்துடும். அப்புறம் என்ன இருக்குது, நம்ம வருஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு நல்ல பிளேஸில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா கேது சிம்மம், ராகு 10ஆம் பாவம் சொல்லிட்டேன், கேது சிம்மம், ராகு நல்ல பிளேஸில் இருக்கார், 95% சூப்பராக இருக்குங்க. அந்த கேது சிம்மத்தில் இருக்கிறது அது பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் கேது இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா சுக தாயார் ஸ்தானம். அம்மாவுக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் அப்படின்றது அம்மாவுக்கு வரும். அதே மாதிரி முதல்ல ஹெல்த் இஷ்யூஸ், அம்மானோட சப்போர்ட் குறையும், அம்மா கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்போ அந்த கேத்துவை மட்டும் கொஞ்சம் நம்ம பசிஃபை பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும், 100% நல்லாயிருக்கும். கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, தெரு நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, தெரு நாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. எக்ஸலண்ட்டான ரெமெடி, இதுதான் எக்ஸலண்ட்டான பரிகாரம். இது செய்யும் போதே கேத்து பசிஃபை ஆகிடுவார். கேத்து நம்மளுக்கு நிறைய கெடுதல் செய்யணும் அப்படின்னு விதி இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு. நம்மளோட கம்ஃபர்ட்டை விட்டு, நம்ம சுகஸ்தானம் இல்லைங்களா, கம்ஃபர்ட்டை விட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னடா வாழ்க்கை இது, போடா எவ்வளோ நாள் தாண்டா ஓடின்னு இருக்குது, நம்ம எதிர்பார்த்ததே லவ் தான், அது கிடைக்கல. எதிர்பார்த்ததே அஃபெக்ஷன் தான், அந்த கன்றாவையும் கிடைக்கல. பிள்ளைங்களாவது நல்லா இருக்கும், நம்ம கூட பாசமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம், அந்த கன்றாவையும் கிடைக்கல. என்ன தாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நிறைய ஃபுட்டு கொடுங்க, அது ஒன்று போதும், அந்த விட்டேத்தியான ஃபீலிங் ஓவர் கம் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மானோட ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
ஒரு திருப்தி அப்படின்றது கிடைக்கும். எப்படி அப்படின்னா, அந்த டாக்ஸ்க்கு நம்ம ஃபுட்டு போடும்போது அந்த டாக்ஸ் நம்மக்கிட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். ரிஷபத்துக்கு தேவை அதுதான், அன்கண்டிஷனல் லவ். நிறைய பாசம் இருக்கணும், உயிருக்கு உயிராக இருக்கணும். அது மட்டும் ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அங்கே உங்களுக்கு ஆத்ம திருப்தி அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சனி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காரு அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள், நம்ம சனியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம சக்ஸஸ் நோக்கி ஓடுறோம், சக்ஸஸ் ஆகிடுவோம், நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆகிடும். இருந்தாலும் அதுக்கு அம்பிகையினோட கடாட்சம் அப்படின்றது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. இப்படி அழகாக இருக்கும், கேட்குறதுக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும். இந்த மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணும்போது ரிஷபம் உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் அத்துணை ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் மரியாதையும் மதிப்பும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அன்கண்டிஷனல் லவ்வும் மிருகங்கள் கிட்ட இருந்து கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கு கடந்த காலங்களில் எல்லா அறிஞர் மக்களும் எல்லா ஜோதிட வித்வான்களும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடியேனும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி இருக்கணும்? நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? நீங்கள் சாதாரணமாக இருந்திருப்பீங்க. அப்போ ரிஷபராசி நேயர்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உன்னிடம் இருந்தால் நீ செல்வந்தன். ஏன்னா இந்த இடம் வந்து அப்படி இடம். ரெண்டாவது இடம் சுக்கிரனுக்குரியது, தனத்துக்கு உரியது. அப்போ நான் உன்னிடம் இருந்தால் நீ செல்வந்தன், இல்லாவிட்டால் நீ ஏழை என்ற உணர்வை நீங்கள் அதிகமாக எண்ணிக்கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லை, என்னை மற்றவர்களிடம் கொடுத்தால் நீ கொடையாளி, ஏதோ என செல்வத்தை மற்றவர்கள் இருந்து பெற்றால் நீ கடனாளி. அதனால மிக எச்சரிக்கையாக என்னைக்கும் செல்வத்தை சேர்க்கணும், பொருளாதாரத்தை கூட்டணும், உயர்ந்த பதவிக்கு போகணும், அந்த எண்ணங்களோட கொஞ்சம் சுயநலத்தோட அழகாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அப்போ 2025 பாருங்க, உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் நல்லா இருக்காரு. உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறாரு. அப்போ உங்கள் குரு வந்து நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாள் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இருக்கிற வீட்டில் குரு என்றைக்கும் கம்மியாக தான் அதனுடைய பலன்களை கொடுப்பார். அடுத்து மிதுனத்துக்கு போக போகிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 2க்கு வந்துடுதா? முதல் பாயிண்ட்டு, முதல் அட்வான்டேஜ், முதல் நன்மை. அடுத்தது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 9ல் இருந்தவர் 10க்கு வந்துடுறார். சனீஸ்வரன் 11க்கு போயிடுறார். அப்போ சனீஸ்வரனுடைய பயிற்சியும் உங்களுக்கு லாபம். அடுத்தது ராகு கேது பயிற்சி வருது, அதுவும் லாபம்தான். ஆக 3 பயிற்சி யாருக்கு லாபம்? முதல்ல ரிஷபத்துக்கு, அடுத்தது துலாமுக்கு, அடுத்தது மகரத்துக்கு. மனசில் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு கண்டிப்பாக கடந்த காலத்தில் கண்ணீர், கடந்த காலத்தில் துன்பம், துயரம் எல்லாத்தையும் இழந்தது, எல்லா இழப்புக்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் 2025. இந்த 2025 உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. ரிஷப லக்கணம் சக்சஸ், துலாம் லக்கணம் சக்சஸ், மகரம் கும்பம் அதை விட பெரிது. அந்த மாதிரி லக்கணத்துக்கு ராகு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, சனி திசையில் புதன் புத்தி. இந்த சீக்வன்ஸ் இருக்கணும் நேயர் பெருமக்களுக்கு. இந்த சீக்வன்ஸ் இருக்கணும் பாருங்க, இல்லைன்னா கேளுங்க. அதாவது அட்டமாதிபதி சாரமாக இல்லாமல் இருக்கணும், ரோகம் சத்துருவும் இல்லாமல் இருக்கணும். இப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில் போயிட்டே இருக்கலாம். அப்போ ரிஷபராசிக்கு எல்லா வகையிலையும் ஒரு உணர்வு பூங்கமான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ராசி உங்கள் தசை பற்றி உங்களுடைய ஜனஜாதத்தை எடுத்துக்கோங்க. அப்போ அடுத்த பாயிண்ட்டு என்னென்னு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஜவுளி எடுத்துக்கோங்க, அழகு சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்துக்கோங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்துக்கோங்க, பேக்கரி எடுத்துக்கோங்க, இனிப்பு எடுத்துக்கோங்க, எல்லா நாட்டு மருந்து கடை, வெள்ளை சம்மந்தப்பட்டது அந்த ஒர்க் எல்லாமே எடுத்துக்கலாம். அழகான காருங்க, நம்ம சொல்லுவீங்க எம்டபிள்யூ பிஎம்டபிள்யூன்னு அந்த கார் எடுத்துக்கோங்க, ஆடி கார் எடுத்துக்கோங்க.
பெரிய அரண்மனை கட்டுங்க. சாதாரண குடிசையில், பெரிய அரண்மனை இல்லை, பெரிய அரண்மனை வாசம் செய்யுங்க. வெளிநாட்டுக்கு போங்க, வெளிநாட்டுக்கு வாசம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி தொழிலை எடுத்துக்கணும். இந்த மாதிரி தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டுக்கு நீங்கள் தான் கிங்கு, இந்த ஆண்டுக்கு நீங்கள் தான் எம்பரர். கூட யார் ஒத்துழைப்பு கொடுக்கணும்? உங்களுடைய சேர்க்கைகள். யார்? ரிஷப லக்னத்துக்கும் ரிஷப ராசிக்குரிய லக்னாதிபதி சுக்கிரனோ, இல்லை 2க்கும் 5க்குரிய புதனோ, இல்லை 9க்கும் 10க்குரிய சனீஸ்வரரோ, இல்லை நிழல் கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களோ. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட கிரகங்கள், இப்படிப்பட்ட கோள்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் எல்லாத்துக்கும் இப்படி இருக்காது இல்லை? இப்படி இருந்தால் இப்போ எங்களை தேடி வருவீங்க, எங்களை தேட மாட்டீங்கல்ல? அதனால இந்த மேற்கொண்ட தொழிலை எல்லாம் நடத்திக்கணும். இந்த மேற்கொண்ட தொழில் பூரா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உள்ள தொழில் தான் ஐயா சொல்கிறது, உங்களுக்குரிய தொழில் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நன்றாக இருக்கும். அதில் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் பார்த்துக்கோங்க. கிருத்திகை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த துவரை தானம் கொடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு துவரை தானம் கொடுங்க, கோதுமை தானம் கொடுங்க. கோதுமை கொடுங்க, முக்கியமாக கோதுமையை போட்டு அதில் விளக்கேற்றுக்கு பாருங்கள். வெள்ளை இருக்குது இலை வச்சு அதில் தீபம் ஏற்றுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க முருகனை கும்பிட்றது நிறைய கும்பிடுவீங்க. ஆனால் கிருத்திகை சூரியனுக்குரிய நட்சத்திரம், அதனால தான் வெள்ளை இருக்குது, அதுக்கு உங்களை வைக்க சொல்கிறேன். வெள்ளை இருக்க வச்சு கும்பிடுங்க. திருவண்ணாமலை போங்க, சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் போங்க. மலையில் உள்ள கோயில் எல்லாமே மறக்காமல் நீங்கள் சென்று வருவீங்க. இப்போ இருக்கிற அடியார்கள் நிறைய போகிறீங்க, சின்ன பிள்ளைலாம் நீங்கள் போயிட்டு தான் இருக்கிறீங்க. வெள்ளை இருக்கு எவ்வளவுக்கு பயன்படுத்துவீங்களோ அந்தளவுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வம் சேரும். அதுவே ஒரு செல்வத்துக்குரிய விருட்சம்தான், மறந்துடாதீங்க. அடுத்த ரோகிணி. ரோகிணி சொல்ல வேண்டாம். ரோகிணிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம். ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ ரோகிணிங்கிறவர் எல்லாத்துக்கும் அதிபதி இருக்கும்போது அவர் தான் நமக்கு அன்னாபிஷத்துக்கே தெரியும். சங்கடகர சதுர்த்தி வருதே ரோகிணினால தான், அந்த சாபத்தினால தான். அப்போ ரோகிணி நட்சத்திரம் நாவல், பார்த்தீங்களா? நாவல், அதில் வெண்ணாவல் இருக்கக்கூடிய திருத்தலம் திருச்சிராப்பள்ளி என்ற திருவானைக்கோவில். அதனால தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முறையாவது அந்த வெண்ணாவலை சுற்றுங்க. 16 சுற்று சுற்றுங்க, 16 நெய் தீபம் ஏற்றுங்க. ரோகிணி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் எப்போவாவது நீங்கள் திருவானைக்கால் போங்க, அம்பாலை வழிபடுங்க, லலிதாசனம் பண்ணுங்க, தேவியினுடைய பாகவதம் பண்ணுங்க, பவானி அஷ்டகம் பாடுங்க, பாராயணம் பண்ணுங்க. இப்போ யாருமே பாராயணம் பண்ணுறதில்ல, எதையுமே நம்ம பண்ணுறது இல்லையே. அப்புறம் எப்படி நன்மை வரும்? ஜோசியரை போய் கேட்டு கேட்டு எனக்கு அது வேணும் இது எப்படி வரும்? நம்ம ஏதாவது பண்ணால் தானே வரும், பண்ணாமல் எப்படி கிடைக்கும்? பண்ணாமல் நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் தயவு செய்து திருவானைக்காலுக்கு ரோகிணிக்கு உள்ளவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஜென்ம நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் போனாலும், எத்தனை திதியில் போனாலும் ஜென்ம நட்சத்திரம் மிகுந்த பலனை கொடுக்கும். அடுத்தது ரோகிணிக்கு அடுத்தது மிருகசீரிசம். மிருகசீரிசம் எம்பெருமானுடைய முருகப்பெருமான நட்சத்திரம் தான். கண்டிப்பாக அதுக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, சிதம்பரம் போங்க, திருக்கொள்ளிக்காடு போங்க. இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் போனோம்னா மிருகசீரிச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஆறுதலையும் அமைதியையும் நல்ல வருமானத்தையும் நல்ல செழிப்பையும் கொடுக்கும். கண்டிப்பாக இது ரிஷபராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான நேரம். இந்த நேரம் மறக்காதீங்க. இந்த ஆண்டு 2025 மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் நீங்கள் 6ஆம் நம்பர், உங்களுக்குரிய 6ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க, 33 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த வகையில் இருக்குதோ உங்களுடைய நியூமராலஜி பிரகாரம் கொஞ்சம் ரிலேட்டிவிட்டியாக பாருங்கள். அதே மாதிரி வெள்ளை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருநீலத்தோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு அந்த ரிலேட்டடாக கூடிய கலர் எடுத்துக்கோங்க. பியூர் வெள்ளையும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தவறு இல்லை. இந்த மாதிரி ஆடைகளை
வாகனங்களுக்கு, உங்களுக்குரிய ராசிக்குரிய நம்பர்கள் தெரியலன்னா கேளுங்க. நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. எல்லா ஜோதிட்டு என்னுடைய கேட்கணும்ல, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஆனால் சரியான பாதையில் போங்க. சரியான பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி. ரிஷப ராசிக்கு 70%. ரிஷப ராசிக்கு 70% கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. 70 ரிஷப ராசிக்கு அழகாக நீங்கள், ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ உங்களுக்கு பெனிஃபிட், நீங்கள் உங்கள் துன்பம் துயரத்துக்கு உங்களுக்கு லாபம். அப்போ 70% உங்களுக்கு தான் உச்சத்தில் இருக்கிறீங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டாகப்பட்ட இந்த 2025 இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலாக்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா கடந்த வருடம் 2024 மே மாதத்துல இருந்து எல்லா ரிஷபராசி அன்பர்களும் பாத்தீங்கன்னா 80% அளவு ரிஷபராசி அன்பர்கள் தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்கள், நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பெரிய அவமானத்தை, அசிங்கத்தை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதங்கள்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். கடன் அளவு நிறைய இருந்ததுன்னா அந்த கடனை குறைப்பதற்குண்டான வழிவகையை தேட போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா எப்போ குரு பகவான் உள்ள என்ட்ரி ஆனாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த நோய் தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நேரம். இப்படி உங்களுடைய தொழிலாகட்டும், உங்களுடைய வேலையாகட்டும், குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஆகட்டும், அதுல இருந்துலாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 3 மாதங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். மே மாதத்துல இருந்து ஃபுல்லாவே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான வழிவகைகள் தோன்ற போகுது இந்த 2025. இந்த 2025 இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பதவி, புகழ், பெயர் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம். எங்கெங்கெல்லாம் நீங்க தேவையில்லாத ஒரு தண்டனையை அனுபவிச்சு, இப்போ அரசாங்கத்திலேயே வேலை பாக்குறீங்கன்னா நீங்க செய்யாத தப்புக்கு சில மெமோஸ், இல்ல தேவையில்லாத சம்பளத்தை பிடிச்சு வச்சிருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல தொழிலாக இருந்ததுன்னா ஆர்டர்ஸ் கடைசி வரைக்கும் வந்து கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நேரம். இப்படி எல்லாம் நீங்க செய்யாத, நீங்க ஃபீல் பண்ணாத ஒரு தப்புக்கெல்லாம் நீங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 உங்களை தேடி ஆர்டர்ஸ் வருவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல உங்களுக்குன்னு ஒரு சில பெயர், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள். தான் உண்டு, தான் வேலை உண்டு, அந்த மாதிரிதான் இருப்பீங்க எப்போதுமே. ஆனாலும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 8 மாத காலமாக இவர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரியா ஒரு பித்து பிடிச்ச நிலைமைக்கு, ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ தேவையில்லாத தொந்தரவுகள், திடீர் இழப்புகள், இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பெற்றோர்களை இழந்திருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையை ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2024 இருந்திருக்கும். இந்த 2024 நீங்க பட்ட துயரங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த 2025 எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலுமே அது ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அந்த 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 3ஆம் இடமான உங்க ராசியையே பார்க்கறதுனால அந்த முயற்சிகள்ல வெற்றின்றது இந்த 2025 இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில யார் எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட திரிபவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். யாரா இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய பார்ட்னரா இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, தன்னை பெற்றோர்களாக
யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னை எதிரியா நினைச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு தக்க பாடம் போட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அது நீங்க அப்படி என்ன சொல்றது, உங்களை மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் நீங்க வெற்றி பெற்று அந்த உங்களுடைய மதிப்பை உலகிற்கு காட்டணும்ன்ற ஒரு வெறித்தனம் உங்களுக்கு 2024 செப்டம்பர்ல வந்துருச்சு. அதை காட்டக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ, குடும்பத்தாரும் சரி, உறவினர்களும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, ஏன் உங்களுடைய கூட பிறந்தவர்களும் சரி, உங்களை ரொம்ப ஏளனமா பேசியிருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்களை நீங்க எல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்க ஒரு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க போறீங்க. அதனால இந்த 2025 அதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு வருடம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் குடும்ப ஸ்தானத்துல இருந்த அந்த குடும்பத்துல ஒரு நன்மதிப்பை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். எந்த விதமான ஒரு சஞ்சலப்பும் இல்லாமல், எப்படி இருந்தாலும் நம்ம அந்த சஞ்சலப்புல இருந்து எப்படியாவது வெளியில வரணும், இதுல இருந்து நம்ம பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த எண்ணமே உங்களை தூங்க விடாம ஆக்கிருச்சு. அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பம் ரீதியாக, தொழில் ரீதியாக, தொழிலெல்லாம் நிறைய கடன்கள் திடீர்னு இருந்தாப்புல கடன் வந்துருச்சு. ஒரு 5 ஆண்டுகளாக நல்லா போயிட்டு இருந்த தொழில் பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு மேலும் மேலும் கடன், தேவையில்லாத அந்த தொழிலை ரன் பண்ணவா வேண்டாமா அப்படின்ற அளவிற்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் கடந்த வருடங்கள்லாம் இருந்தது. இந்த வருடம் நிறைய பணப்புழக்கங்கள், அந்த தொழில்ல ஒரு நிறைய முன்னேற்றங்கள், நிறைய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு திறமைகள், அப்படி அடுக்கடுக்காக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாதிக்கணும்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கைய சில வேறு விதத்துல டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க யார நம்பி போறீங்களோ அவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்குது. அதனால மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் அது எடுத்திருக்கிறாரு, நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களால எந்த திறமைகள் இருக்குதோ அதை மாத்திரம் நீங்க முடிவு பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நிறைய பேரை நம்பி நீங்க ஏமாந்துருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மன வலிகள் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கிட்ட கூட சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் கிட்ட நம்ம எப்படியாவது நம்ம சொன்னோம்னா தேவையில்லாத மன உளைச்சல் வந்துரும் அப்படின்ற அளவிற்கு உங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு இன்னல்களை, தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க உங்களுடைய இடத்துல. அதெல்லாம் நீங்க மறக்கிறதுக்கு சில விஷயங்களை நீங்க முன் வந்து செய்யணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, அதாவது இந்த 2025 இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க தான் இப்போ முன்னாடி வர்றீங்க. அடுத்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு அடுத்து நீங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க தான் உழைக்கணும், நீங்க தான் சம்பாதிக்கணும், நீங்க தான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு உங்க பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு ஒரு நினைவாக, அதாவது அந்த கனவெல்லாம் பழிக்கிறதுக்கு நீங்க இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் ஒரு நல்ல ஒரு 100% ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும்போது, தொடங்கிய தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் அதிகமான லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன், பதவி, புகழ் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் இடம் மிக மிக நன்றாக இருக்க போயிருக்கு. ஏனென்றால் உங்க ராசியிலே இதற்கு இருந்த குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பிரவேசமாகிறார்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்த சனி பகவான் 11ஆம் இடம் என்று அழைக்கப்படுகின்ற மீனராசிக்கு பிரவேசமாகிறார். அப்போது சனி பகவானும் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, குருவும் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ரொம்ப பெரிய விசேஷம், நல்ல பலன் கிடைக்க போகுது. அதுக்கேற்றப்போல் ராகு பகவானும் 11லேருந்து 10க்கு வர்றார். 10ஆம் இடம் ராகு பகவான் வந்தால் கூட நல்ல விஷயத்தை தான் செய்வார். அதே போல் கேது பகவானும் 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த ஆண்டுகோள்கள் எல்லாமே மாறப்போகிறது. அதனால் வரக்கூடிய ஒரு 4 மாதங்கள் கடந்து விட்டால் போதும், அதுக்கப்புறமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. இருந்தாலும் அந்த 4 மாதங்களை நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வழிநடத்தி செல்ல வேண்டும். கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பேர் கெட்டு போகிறதுக்கும், சுறுசுறுப்பு குறைந்து செயல்படுத்த முடியாமல் போகிறதுக்கும், அது இல்லாமல் மற்றவருடைய ஆதரவு கிடைக்காமல் போகிறதுக்கும், இது மாதிரிலாமே இந்த முதல் 4 மாதங்கள் நடக்கும். அதன் பிறகு எல்லாமே சரியாகிவிடும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வரவு, எதிர்பாராத நன்மை, நல்ல பழக்க வழக்கங்கள், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கப் போகிறது. வருமானம்லாம் கூட போகுது. நீங்கள் எதிர்பார்த்து இந்த தடைப்பட்ட வருமானம்லாம் வந்து சேர்ந்துடும். குடும்பத்தில் சந்தோஷமான மனநிலை தான் இருக்கும். அது இல்லாமல் சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால நல்ல லாபங்களும் தென்பட போகிறது. இதனால் வரைக்கும் நஷ்டமாக இருந்த விஷயம்லாம் லாபமாக மாற்றப்படும். வியாபாரம், தொழில் நடத்துகிறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் இதுமாதிரி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் மாணவர்களுக்கும் நல்ல மாணவர்களுக்கு கல்வியில் ஊக்கமாக இருப்பாங்க. நல்ல படிப்பு வந்து தேர்ச்சி பெறுவாங்க. அவர்கள் நினைத்ததை கல்வியால் சாதித்து காட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். போட்டி பந்தயங்கள் கலந்து பரிசு வாங்குவாங்க. அரசியல், சினிமாவில் உள்ளவங்க எல்லாமே இந்த 4 மாதம் கழித்து பிறகு பார்த்துக்கலானால் உயர உச்சாணி கொம்பில் இருப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க போகிறார்கள். நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அவங்க பேர் பிரபலமாகும். இது வரைக்கும் இருந்த இடம் தெரியாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட போகும். ஒரு படத்தில் மூலிமா நல்ல வாய்ப்பு கிடைச்சி அந்த படம் நல்லா ஓடி அவங்கள பற்றி பேசப்படும். அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கும் அவங்க சார்ந்த கட்சி மூலியமாக நல்ல பதவிகள் கிடைத்து இவர்கள் செய்த உழைப்பாலும் திறமையாலும் அதிர்ஷ்டம் வந்து நல்ல நிலைமையில் வந்துடுவாங்க. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், எல்லாராலும் பேசப்படுவாங்க. இப்படிலாம் நடக்கும். சமூக சேவைகள் கேட்க வேண்டாம். அவர்களுடைய பணி கண்டிப்பாக விசேஷமாக இருக்கும். எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க. மக்கள் பணியாற்றுறதே நம்ம கடமைன்னு சொல்லி அதில் ஈடுபட்டு வருவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுடைய பிரவேசம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் ராகு பயிற்சிக்கு அப்புறம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இல்லைன்னா வெளியூர் வெளிநாட்டு போயிட்டு வருவாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பெரிய லாபங்கள் ஒன்று வந்து உங்களுக்கு கிட்ட வந்து சேர்ந்து அது மூலிமா நல்ல சந்தோஷமான மனநிலை கிடைக்க போகுது. திடீர் சந்திப்புகள் நிகழும். அது ஒரு நல்ல ஒரு பிரபலமானவங்களுடைய சந்திப்பாக கூட இருக்கலாம். அவங்க மூலிமா நன்மை நடக்கும். இதெல்லாமே ராகுவால் நடக்க போகுது. அடுத்த கேதுவோடு பார்த்தீங்கன்னாக்கா அவர் 4ஆம் இடம் வந்துவிட்டால் கூட உங்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகுடைய பார்வை அங்கே விழுது. அதை கண்டிப்பாக பார்க்கணும். அதனால் எது எப்படியோ ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனாக சொல்லப்படுகிறார். சுக்கிரனுக்கு உண்டான அம்சமாக மகாலட்சுமி அம்சமாக அனைத்து வகை அம்மன் அவதாரங்களும் சொல்லப்படுது. அப்போ அம்மன் வழிபாடு உங்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதில் நீங்கள் விசேஷமாக வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டபுஜ துர்க்கை, அஷ்டபுஜ லக்ஷ்மி, இப்படிலாம் வழிபட்டு வரலாம். லக்ஷ்மியிலே அஷ்டபுஜ லக்ஷ்மி இருக்காங்க, அவங்கள வழிபட்டு வரலாம். அதான் அஷ்டலட்சுமி சேர்ந்தது தான் அந்த அஷ்டபுஜ லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அஷ்டபுஜ துர்க்கைன்னு வாங்க, 8 துர்க்கை, அந்த துர்க்கையும் வழிபட்டு வரலாம். இது ரெண்டுமே நீங்கள் அடுத்த வருடம்
உங்கள் ராசிக்கு ஏற்ற தெய்வமாக சொல்லப்பட்ட வணங்கிட்டு வரனால உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும், திறமைகள் வெளிப்படும், பணப்பற்றாக்குறை தீரும், குடும்பத்தில் சந்தோஷமான மனநிலை நிலவும், நிறைய பிரயாணம் மூலமாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அடிக்கடி சுற்றுலா விஷயங்கள் நடக்கும். அது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம், இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கப் போகிறது. இப்போ 2025 ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் தான் நீங்கள் அந்த ஆண்டை வழிநடத்தி செல்ல போகிறீங்க. அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது இல்லாமல் உடை தானம் சொல்லணும். ஆடை சொல்கிறாங்க இல்லையா, ஆடை தானம் கொடுத்தா ஆயுள் வளரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லிட்டு. அப்போ அந்த தைத்த ஆடைகள் அப்படின்னு சொல்லப்படுது. ரெடிமேடில் செஞ்ச தைச்ச ஆடை, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து வாங்கி போய் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் அதிகமாக பெருகும். ஏற்கனவே நல்லா இருக்கும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது மாதிரி நடக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி அன்வனியம் கண்டிப்பாக ஏற்படும். பிரிஞ்சு இந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். சில பேர் விவாதத்தோடு போயிட்டு கூட திரும்பி வந்துடுவாங்க. வேண்டாம், நம்ம குழந்தைய மனசில் நிறுத்திருக்கோம், குழந்தைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி திரும்பி வருவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் பிரபலமானவங்களுடைய தொடர்பு கிடைக்கும், நீங்கள் பிரபலமாகிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். 4 காசு பார்ப்பீங்க, 4 நல்ல விஷயம் செய்வீங்க. இதெல்லாம் நடந்து வரும், தொடர்ந்து நடந்து வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வெளிவட்டார் பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொடர்புகள், நட்புகள் வகையில் கவனமாக இருந்து நல்ல நட்பா கெட்ட நட்பான்னு பார்த்து ஆராய்ந்து பார்த்து அறிஞ்சு அவங்களோட பழகணும். இதுதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா சொல்லணும். அடுத்த நாளில் பிரயாணங்களில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயம் கவனமாக இருந்தால் போதும். அடுத்ததாக பெரியவருடைய தொடர்பு கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். இதெல்லாமே நடக்கும். தந்தை வழி ஒரு பலப்படும். தாய் வழி உறவில் கொஞ்சம் சுணக்கமான நிலைமை இருந்து அப்புறம் சரியாயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். பெரும்பாலும் குழந்தைகள் வழியில் நல்லது நடக்கும். குழந்தைகள் மூலிமா குடும்பங்களே சேரக்கூடிய அமைப்பு ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரிஞ்சவங்க சேருவாங்கன்னு, அந்த குழந்தைகள் மூலிமா சேருவாங்க. இதெல்லாமே அடுத்த வருடம் நடக்க விஷயமா இருக்க போகுது. அப்போது 2024 எந்த வகையில் பார்த்தாலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வருடமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாறுபட்ட வருடமாக கூட சொல்லப்படுது. ஏனென்றால் இதனால் செய்யக்கூடாது நீங்கள் அடுத்த வருடம் அந்த செய்வீங்க. 2024 வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்ற வருடமாக இருக்க போகுது. நினைச்சதை சாதிச்சு காட்டுறது, நீண்ட நாட்கள் திட்டம் போட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது, எல்லாமே நிறைவேற்றிருக்குங்க. கைக்கு உங்ககிட்ட அது இருந்து எல்லாமே வெற்றியாக கொடுக்க போகுது. போட்டி பந்தயங்களை கலந்துக்கலாம், எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வரலாம். இது இல்லாமல் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு சுமன் பரிகாரம், உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசாதிபதி சுக்கிரன் அப்படி இருக்கும்பொழுது அந்த சுக்கிரனுடைய அம்சம் மகாலட்சுமி என்று சொல்லப்படுது. மகாலட்சுமிக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு அவதாரப்பொருளாக சொல்லப்படுகிறார். இந்த வகையில் அடுத்த வருடம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் எல்லாவித பிரச்சனையும் தீரும். சிறு பிரச்சனைகள் வரும் இல்லையா, அப்போது அது தீர்க்கறதுக்கு உண்டான தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் விளங்கப்படுகிறார். அவரை வெள்ளிக்கிழமையில் அபிஷேக ஆராதனை பண்ணி விளக்கேற்றி அவருக்கு பிடித்த பானகம் வைத்து வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சொல்லி இந்த 2025 வருடம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான வருடமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் எல்லா நலமும் வளம் பெற்று நீங்கள் வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.